ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे பரமானந்தமாதவம். இன்பத்திலும் துன்பத்திலும் சமபாவனையுடன் இருக்கும் ஞானி புலன்களை எவ்வாறு தம் வசப்படுத்துகிறார் என்பதை 58வது ஸ்லோகத்தில் உயர்வர உயர்நலமுடைய உத்தமன் உரைக்கின்றார். யதா சம்ஹரதே சாயம் கூர்மோங்கானீவ சர்வஷः இந்திரியாணீந்திரியார்த்தேப்யः தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. கூர்மக ஆமையானது சர்வஷகா எல்லா பக்கங்களிலிருந்தும் அங்கானி தன்னுடைய உறுப்புகளை சம்ஹரத்தே இவ உள்ளே இழுத்துக்கொள்வதைப் போல எதா எப்பொழுது அயம் இந்த மனிதன் இந்திரிய அர்த்தேபியகா இந்திரிய விஷயங்களிலிருந்து இந்திரியாணி புலன்களை சம்ஹரத்தே முற்றிலும் இழுத்துக்கொள்கிறானோ ததா அப்பொழுது தஸ்ய பிரக்ஞா அவனுடைய புத்தி பிரதிஷ்டிதா ஸ்திரமானது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இங்கு புலன்களை வசப்படுத்துவதற்கு ஆமையை திருஷ்டாந்தமாக திருமால் கூறியுள்ளார். ஆமை உருவத்தில் சிறியதாக இருந்தாலும் அதனுடைய மேலோடு மிகவும் உறுதியானது. அமிர்தம் பெறுவதற்காக தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைய முற்பட்ட பொழுது மந்தரமலையை மத்தாகவும் வாசுகியை நாணாகவும் கொண்டு கடைய ஆரம்பித்தார்கள். அப்போது மந்தரமலை கடலில் மூழ்க ஆரம்பித்ததும் எல்லோரும் எம்பெருமானை பிரார்த்திக்க ஆரம்பித்தனர். சாட்சா ஸ்ரீமன் நாராயணனே கூர்ம அவதாரத்தை ஏற்றுக்கொண்டு மந்தரமலையை தாங்கினார். அவர்களுக்கு அமிர்தமும் கிடைக்க வழிவகுத்தார். அப்பேற்பட்ட வலிமை வாய்ந்த மந்திரமலையே தாங்கக்கூடிய ஆமை இருக்கின்றதல்லவா? அப்பேற்பட்ட ஆமை எப்படி இருக்கும் தெரியுமா? ஆபத்துள்ள இடங்களில் தன்னுடைய உடல் உறுப்புகள் அனைத்தையும் எல்லா பக்கங்களிலிருந்தும் ஒடுக்கி கொண்டு விடும். அவ்வாறே ஞானியும் சமாதி நிலையிலே ஸ்ரோத்ரம் த்வக் சச்சு ஜிஹ்வா கிரகணம் போன்ற ஞானேந்திரியங்களையும் அவற்றின் விஷயங்களிலே ஈடுபடாமல் விலக்கிக் கொள்வார். எந்த புலனும் எந்த போகப் பொருளாலும் ஈர்க்கப்படாமல் கவனமாக கண்காணிப்பார். ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கலாற்றின் எழுமையும் ஏமாப்புடைத்து. இப்பிறப்பிலே ஒருவன் ஆமையைப் போல 5 பொறிகளையும் அடக்கியாளும் வல்லமை உடையவனானால் நிச்சயமாக அது அவனுக்கு பல பிறப்புகளிலும் அவனை காப்பாற்றும் என்பது வள்ளுவர் வாக்கு. பேர்பட்ட வலிமை மிக்க ஆமையைப் போல ஞானிகளின் மனமும் மிக்க வலிமையுடையது. ஞானிகள் இந்திரிய விஷயங்களில் ஏற்படும் தோஷங்களெல்லாம் நன்கு உணர்ந்தவர்கள். விஷயங்கள் விஷத்தை காட்டிலும் தீங்கு விளைவிப்பன. விஷமோ உண்டவனை மட்டும் தான் அளிக்கும். ஆனால் விஷயங்களோ பார்த்தவனை, கேட்டவனை, ஸ்பரிசித்தவனை, முகர்ந்தவனை அனைவருமே அழித்து விடுகிறது. சப்தாதிபிஹி பஞ்சபிரேவ பஞ்ச பஞ்சத்வம் ஆபுஹு சொகுணேன பத்தாஹ குரங்க மாதங்க பதங்க மீன பிருங்காஹ நரஹா பஞ்சபிரஞ்சித கிம். இந்த அழகான ஸ்லோகம் விவேக சூடாமணியிலே பகவான் ஆதிசங்கரர் அருளியது. சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தம் என்னும் 5 விஷயங்களில் ஒவ்வொரு விஷயத்தாலும் கவரப்பட்டாலும் அதற்கு அழிவு நிச்சயம் ஏற்படும் என்று கூறப்படுகிறது. குரங்க மாதங்க பதங்க மீன பிருங்காகா எவ்வாறு அழிகின்றன என்று கூறப்படுகின்றது. குரங்க என்றால் மான், பறை தம்பட்டை போன்றையெல்லாம் வேடர்கள் அடிப்பார்கள். அந்த ஒலியிலே மயங்கிய மான் வேடனிடம் அகப்படும். மாதங்க என்றால் யானை. ஸ்பரிச சுகத்தை விரும்பிய ஆண் யானை எதிரிலுள்ள பெண் யானையின் அருகில் செல்ல முயலும் பொழுது நடுவிலே இலை தலைகளால் மூடப்பட்ட குழியிலே விழுந்துவிடும்.
பதங்க என்றால் விட்டில் பூச்சி. விட்டில் பூச்சி பிரகாசமான விளக்கின் அருகிலே சென்றதும் அந்த விளக்கினுடைய வெப்பத்தினாலே கருகிவிடும். சுவையினால் கவரப்பட்ட மீன் தூண்டிலே சிக்கிவிடும். விருங்க என்றால் வண்டு. மலரின் நறுமணத்தை விரும்பிய வண்டு அந்த மலரிலுள்ள தேனை உறிஞ்சும் பொழுது அந்த மலரிலேயே சிறைப்பட்டுவிடும். இவ்வாறு ஒவ்வொரு விஷயத்தின் பின்னால் சென்ற மான், யானை, விட்டில் பூச்சி, மீன், வண்டு ஆகியவை அழிந்தன என்று அறியும் பொழுது 5 விஷயங்களின் பின்னால் செல்லுகின்ற மனிதனின் அழிவை பற்றி கூறவும் வேண்டுமா? இவற்றையெல்லாம் நன்கு உணர்ந்ததான் ஞானி தம்முடைய புலன்களை தம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பார். புற விஷயங்களில் உள்ள தோஷத்தையும் அதன் தன்மையும் நன்கு உணர்ந்து அவ்விஷயங்களிலிருந்து மனதையும் புத்தியையும் திருப்பி சச்சிதானந்த ஆத்மாவிலேயே லயிக்க செய்கிறார். யதா சம்ஹரதே சாயம் கூர்மோங்கானீவ சர்வஷः இந்திரியாணீந்திரியார்த்தேப்யः தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. சிதப்பிரக்ஞன் புலன்களை தன் வசப்படுத்தினாலும் உள்ளத்திலுள்ள வாசனை எவ்வாறு நீங்கும் என்பதை 59வது ஸ்லோகத்திலே ஒளிமணி வண்ணன் உரைக்கின்றார். விஷயா வினிவர்த்தந்தே நிராஹாரஸ்ய தேஹினஹ ரசவர்ஜம் ரசோப்யஸ்ய பரம் திருஷ்ட்வா நிவர்த்ததே. நிராஹாரஸ்ய போகப் பொருட்களை ஏற்றுக்கொள்ளாத தேகினக மனிதனுடைய விஷயாக புலன்கள் பொருட்கள் எல்லாம் வினிவர்த்தந்தே விலகுகின்றன. ஆனால் ரசவர்ஜம் பற்று விலகுவதில்லை. அஸ்ய இந்த ஸ்திரப்பிரக்ஞனுக்கு ரசகாபி அந்த பற்றும் பரம் திருஷ்ட்வா பரமாத்மாவை தரிசித்த பின் நிவர்த்ததே விலகிவிடுகிறது. நிராகாரஸ்ய தேகினக என்று கூறினார். உலகிலே உணவு உண்ணாமல் உபவாசம் இருப்பவனை நிராகாரகா என்று கூறுகிறோம். இந்த ஸ்லோகத்திலே உணவு உட்கொள்ளாதவனை மட்டுமல்ல, போகப் பொருட்கள் அனைத்தின் அனுபவங்களையும் துறந்தவனை நிராகாரன் என்று கூறுகின்றார். எந்த புலன் எதை நுகருமோ எதை அனுபவிக்குமோ அது அந்த புலனுக்கு உணவாகும். காதிலுள்ள ஸ்ரோத்ரிய இந்திரியத்திற்கு கேட்பது உணவாகும். உடலிலுள்ள துவக்கிந்திரியத்திற்கு ஸ்பரிசிப்பதுதான் உணவு. கண்ணிலுள்ள சற்று இந்திரியத்திற்கு பார்ப்பதுதான் உணவு. நாக்கிலுள்ள ஜிஹ்வா இந்திரியத்திற்கு சுவைப்பதுதான் உணவு. மூக்கிலுள்ள கிராண இந்திரியத்திற்கு முகர்வதுதான் உணவு. இந்த வெளி புலன்களால் நுகரப்படும் எல்லா போகப் பொருட்களையும் தவிர்ப்பதையே நிராகாரகா என்ற பதம் குறிக்கின்றது. இவர்கள் நிராகாரகா என்று கூறப்பட்டாலும் அந்த புலன்களுடைய பற்று அவர்களுக்கு விலகவில்லை என்பதை ரசவர்ஜம் என்ற பதம் குறிக்கின்றது. ஒருவன் நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது புலன்களை தற்காலிகமாக தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்கிறான். வெளியில் செல்வதில்லை, எதையும் பார்ப்பதில்லை, கேட்பதில்லை, பத்திய உணவு உட்கொள்கின்றான். அறுசுவை உணவை உண்ணும் ஆசை உள்ளத்தில் இருந்தாலும் அவன் வெளியில் அதை காட்டிக்கொள்வதில்லை. கர்மேந்திரியாணி சம்யம்ய ய ஆஸ்தே மனசா ஸ்மரன் இந்திரியார்த்தான் விமூடாத்மா மித்யாச்சாரஸ்ஸ உச்யதே. ஞானேந்திரியங்களையும் கர்மேந்திரியங்களையும் அடக்கிவிட்டு இந்திரியங்கள் நாடும் பொருட்களை மனத்தால் நினைத்து கொண்டு யார் இருக்கிறானோ அவன் மூடகா மூடன் என்றும் மித்யாச்சாரன் பொய்யொழுக்கமுடையும் என்றும் கூறப்படுவதாக பகவான் கீதையின் 3வது அத்தியாயத்திலே விளம்பியுள்ளார். ஆனால் ஞானிக்கோ எந்த பொருளிலும் பற்றில்லை. நித்திய சுத்த புத்த ஆனந்தகன பரமாத்மாவை அறிந்த ஞானிக்கு போகங்களின் மூல காரணமான பற்று அற்றுப்போகின்றது. பரம் திருஷ்டுவா நிவர்த்தது என்று அதனால் தான் சொல்லப்பட்டது. உலகியல் பொருட்களில் பற்று ஏற்படுவதற்கு காரணம் அவித்தையாகும். பரமாத்மா ஞானம் பெற்றவுடனேயே இந்த அவித்தை அகன்று விடுகிறது. உலக விஷயங்களில் ஏற்படும் சுகம் அற்பமானது, அனித்தியமானது,
பரமாத்மா தான் நித்திய ஆனந்த ஸ்வரூபம் என்பதை உணர்ந்த ஞானி அந்த பரமாத்மாவிடமே லயித்து மன நிறைவு பெறுகின்றான். எந்த பற்றும் அவருடைய உள்ளத்திலிருந்து விலகிவிடுகின்றது. விஷயா வினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேஹினஹ ரசவர்ஜம் ரசோப்யஸ்ய பரம் திருஷ்ட்வா நிவர்த்ததே.